Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 8 science chapter 11 chemical effects of electric current part 2 video. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசனை பற்றி இன்ட்ரோவும் தென் 11.1 பற்றி ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லெசன் கிளியராக புரியுன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த பார்ட் பாருங்கள். So we will move into the next part, that is 11.2, right? Yeah. So chemical effects of electric current. In class 7 we have learned some effects of electric current. Can you list these effects? What effects does the current produce when it flows through a conducting solution? Let us find out. ஒரு கரண்ட் ஒரு சொல்யூஷன், ஒரு கண்டக்டிங் சொல்யூஷனில் பாஸ் ஆனால் அங்கே என்னென்ன எஃபெக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். Activity 11.6. Take out carbon rods carefully from 2 discarded cells. Clean their metal caps with sandpaper. Wrap copper wires around the metal caps of the carbon rods and join them to a battery. We call these 2 rods electrodes. ஸோ நம்ம இப்போ ஒரு டிஸ்கார்டட் செல்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் ராட்ஸை எடுத்துக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா மெட்டல் கேப்ஸை அதோட மெட்டல் கேப்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வித் சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கார்பன் ராட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்க மெட்டல் கேப்ஸில் அந்த காப்பர் ஒயரை அரௌண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அதை என்ன பண்ணுறோன்னா பேட்டரியில் ஜாயின் பண்ணுறோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோடு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், மெட்டல் கேப்பு, கார்பன் ராடு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் ஒயரை காப்பர் ஒயரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரௌண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோடு அப்படின்னு இருக்காங்க. Instead of carbon rods, you may take 2 iron nails about 6 cm. கார்பன் ராட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன சொல்கிறாங்க, 2 iron nails சொல்கிறாங்க. ஆணி இருக்குல்ல, வீட்டில் நம்ம ஆணி அடிக்கலாம், அதை தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. Pour a cup full of water in a glass or plastic bowl. Add a spoon of salt or a few drops of lemon juice to water to make it more conducting. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பவுலில் வச்சுக்கோம். ஸோ அந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே பார் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டரில் ஒரு ஸ்பூன் சால்ட்டோ இல்லை லெமன் ஜூஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிட்டோம். நவ் இம்மர்ஸ் தீஸ் எலக்ட்ரோட்ஸ் இன் திஸ் சொல்யூஷன். அந்த எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸில் டிப் பண்ணுறோம். மேக் ஷுர் தட் த மெட்டல் கேப்ஸ் ஆஃப் த கார்பன் ராட்ஸ் ஆர் அவுட் சைட் த வாட்டர். அந்த மெட்டல் கேப் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணக்கூடாது, தண்ணியில் போய் டிப் ஆகக்கூடாது, தண்ணியை விட்டு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் ஃபார் 3 to 4 minutes. அப்சர்வ் த எலக்ட்ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ வெயிட் பண்ணி என்ன பண்ண சொல்கிறோம், நம்ம அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். Do you notice any gas bubbles near the electrode? Can we call the change taking place in the solution a chemical change? ஸோ பபுள்ஸ் இருக்கா, கேஸ் பபுள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The passage of an electric current through a conducting solution causes chemical reactions. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டிங் சொல்யூஷனில் போச்சுன்னா அங்கே என்ன நடக்குமா, கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆஸ் எ ரிசல்ட் பபுள்ஸ் ஆஃப் எ கேஸ் மே பி ஃபார்ம்டு ஆன் எலக்ட்ரோட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா கேஸ் பபுள்ஸ் அந்த எலக்ட்ரோட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றாங்க. டெபாசிட் ஆஃப் மெட்டல் மே பி சீன் ஆன் த எலக்ட்ரோட்ஸ். சேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் மே அக்கர். ஸோ மெட்டல் மேலே பார்த்திங்க அப்படின்னா டெபாசிஷன் நடக்குது. ஸோ கலர் சேஞ்சஸும் நடக்குதுன்னு இருக்காங்க. இந்த ரியாக்ஷன் would depend on what the solution and electrodes are used. அந்த ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்யூஷனு என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. These are some of the chemical effects of the electric current. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, கெமிக்கல் எஃபெக்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டோட கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The British chemist William Nicholson 1753 to 1815 had shown that if electrodes are immersed in water and a current was passed, bubbles of oxygen and hydrogen were produced. ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரோட்ஸ் நம்ம தண்ணியில் டிப் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகுது. தென் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட பபுள்ஸும் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பபுள்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சிஜன் பபுள்ஸ் ஃபார்ம்டு ஆன் த எலக்ட்ரோட் கனெக்டட் டு a positive terminal of the battery and the hydrogen bubbles formed on the other electrode. ஆக்சிஜன் பபுள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோட பாசிட்டிவ் டெர்மினலில் ஃபார்ம் ஆகும். தென் பார்த்திங்கன்னா
ஹைட்ரஜன் பபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோடோட நெகட்டிவ் டெர்மினலில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தான். Boso decided to test whether some fruits and vegetables also conduct electricity or not. He cut a potato into 2 halves and inserted a copper wire of a tester into it. பூஜோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறான். ஸோ அவன் அதுக்காக என்ன எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கான். 2 கட் பண்ணி அதில் என்ன பண்ணுறான்னா காப்பர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறான். டெஸ்டரோட காப்பர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறான். Just then his mother called him and he forgot to take out the wires of the tester and inserted to the potato. When he came back after a hour, he noticed that there was a greenish blue spot on the potato around one wire, whereas there was no spot around the other wire. ஸோ அவன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது என்னவா தெரியுது அப்படின்னா ஒரு சைடோட ஒயரில் வந்து பார்த்திங்க ஒரு சைடு ஒயர் வந்து பொட்டேட்டோவில் இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீனிஷ் ஸ்பாட் வந்து க்ரீனிஷ் ப்ளூ ஸ்பாட் வந்து இருக்க மாதிரி தெரியுது. அதர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட் வித் திஸ் அப்சர்வேஷன் அண்ட் அலாங் வித் பெஹேலி ரிப்பீட்டட் திஸ் ஆக்டிவிட்டி மெனி டைப்ஸ். They found that it was always the wire connected to the positive terminal which had a greenish blue spot around it. ஸோ அந்த ஒயரோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்குல்ல அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் வந்து வந்திருக்கு. They felt that this discovery was very useful because it could be used for identifying the positive terminal of a cell or a battery concealed in a box. They decided to report in ஓகே ஃபைன். பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்ரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் எது அப்படின்றது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Topic we are going to see about 11.3 electroplating. You know that a brand new cycle has shiny handlebar and a wheel rims. However, if these are accidentally scratched, the shiny coating comes off, revealing a not so shiny surface beneath. You might have also seen some women using ornaments which appear to be made of gold. However, with repeated use, the gold coating wears off, revealing silver or some other metal beneath. So, in both the cases, a metal has a coating of the other metal. Do you wonder how a layer of one metal can be deposited on the top of another? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கவரிங் ஜுவல் வந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். லுக்ஸ் லைக் அ கோல்டு. ஓகே, அது எப்படி இருக்கும், ஒரு கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த கவரிங் ஜுவல். நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடுமா. அந்த மேலே கோல்டு மாதிரி இருந்த கோட்டிங் வந்து போயிட்டு உள்ளே வந்து வேறு ஏதோ காப்பரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்வர் மாதிரியோ அந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்க ஒரு கோட்டிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு கோட்டிங் உள்ள ஒரு மெட்டல் கோட்டிங் உள்ள நகை மேலே இன்னொரு கோட்டிங் லைக் மேலே அந்த கோல்டு கோட்டிங் ஃபினிஷ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து என்ன எப்படி டெபாசிட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். Activity 11.7. We will need copper sulfate and 2 copper plates of size around 10 cm into 4 cm. Take 250 ml of distilled water in a clean and dry beaker. Dissolve 2 spoons of copper sulfate in it. ஸோ நமக்கு வந்து இதுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி செய்ய என்ன வேணும், காப்பர் சல்ஃபேட் வேணும். தென் வந்து பார்த்திங்கன்னா 2 காப்பர் பிளேட்ஸ் வேணும். அது பிளேட்டுக்கும் பார்த்திங்கன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ml பீக்கர் வந்து வேணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் வந்து க்ளீன் வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் அந்த ட்ரை பீக்கரில். ஸோ அதில் வந்து அந்த பீக்கரில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்டை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டு மேக் இட் மோர் கண்டக்டிங். ஸோ அந்த பீக்கரில் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துருந்தோம், அந்த வாட்டரில் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணியிருந்தோமா. இப்போ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிடுறோம் டு மோர் கண்டக்டிங்காக. க்ளீன் காப்பர் பிளேட்ஸ் வித் சாண்ட் பேப்பர் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காப்பர் பிளேட்ஸ் எடுத்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணுறோம். நவ் ரின்ஸ் தெம் வித் வாட்டர் அண்ட் ட்ரை தெம். வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அதை காய வைக்கிறோம். கனெக்ட் த காப்பர் பிளேட்ஸ் டு த டெர்மினல்ஸ் ஆஃப் அ பேட்டரி அண்ட் இம்மர்ஸ் தெம் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஒரு பேட்டரி எடுத்து அந்த டெர்மினல் அதோட எண்டை வந்து என்ன பண்ணுறோம், காப்பர் பிளேட்ஸோட எண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காப்பர் பிளேட்ஸை வந்து எதில் வந்து டிப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வந்து அந்த பீக்கரில் வந்து நம்ம டிப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகராக கொடுத்துருக்காங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனு, காப்பர் பிளேட் 2 காப்பர் பிளேட் இன்வென்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 காப்பர் பிளேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் சொல்லி 2த்துலேயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு.
ஓகேவா. நெக்ஸ்ட் அலோ த கரண்ட் டு பாஸ் த்ரூ ஃபார் 15 minutes. ஸோ 15 மினிட்ஸ்க்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. நவ் ரிமூவ் த எலக்ட்ரோட்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்லேருந்து என்ன பண்ணுறோம், அந்த காப்பர் பிளேட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். when electric current is passed through the copper sulfate solution, copper sulfate dissociates into copper and sulfate. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த சொல்யூஷனில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வந்து போனதால் அங்கே என்ன ஆயிருக்கு, காப்பரு சல்ஃபேட்னு தனியாக வந்து பிரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. த ஃப்ரீ காப்பர் கெட்ஸ் ட்ரான் டு த எலக்ட்ரோட் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி அண்ட் டெபாசிட்டட் ஆன் இட். பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல நம்ம ஒரு காப்பர் காப்பர் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்யூஷன்லேருந்து பிரிஞ்சு போன காப்பர் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, அட்டாச் ஆகிட்டுருக்கு, அதில் வந்து ஓட்டிகிட்ருக்கு. ஃப்ரம் த அதர் எலக்ட்ரோட் a copper plate an equal amount of copper gets dissolved in the solution. ஓகே, இன்னொரு எலக்ட்ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பர் பிளேட்லேருந்து அதுக்கு ஆனால் அந்த காப்பர் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, சொல்யூஷனில் வந்து டிசால்வ்டுருக்கு. thus the loss of copper from the solution is restored and the process continues. This means that the copper gets transformed from one electrode to the another. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆனதால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த சொல்யூஷன்லேருந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தானே அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் பிரிஞ்சு போய் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூட அட்டாச் பண்ணியிருந்தோம்ல அந்த காப்பர் எலக்ட்ரோடு அது கூட வந்து போய் சேர்ந்துட்டுருக்கு. காப்பரெல்லாம் அது கூட போய் சேர்ந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு இருந்துச்சு இல்லை, நம்மளோட பாசிட்டிவ் டெர்மினலில் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த காப்பர் பிளேட்லேருந்து காப்பர் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, சொல்யூஷன் கூட டிசால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் ஆகி மறுபடியும் அந்த சொல்யூஷனில் என்ன ஆயிருக்கு, ரீஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர். அந்த காப்பர் வந்து என்னது, ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. த ப்ராசஸ் ஆஃப் டெபாசிட்டிங் அ லேயர் ஆஃப் எனி டிசைர்ட் மெட்டீரியல் ஆன் அனதர் மெட்டீரியல் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் கால்ட் எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரிசிட்டி வழியாக ஒரு மெட்டல் மேலேருந்து ஒரு லேயர் பிரிஞ்சு இன்னொரு மெட்டலில் போய் சேர்றத தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்றாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த காமன் அப்ளியன்சஸ் ஆஃப் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோபிளேட்டிங். Electroplating is a very useful process. It is widely used in the industry for coating metal objects with a thin layer of different metal. The layer of metal deposited has desired property for which the metal of the object lacks. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோபிளேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் chromium plating is done on many objects such as car parts, bath taps, kitchen gas burners, bicycle handlebars, wheel rims and other metals. ஓகே, குரோமியம் பிளேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் மேலே வந்து பண்ணுறாங்க. அதை டேப்பு, தென் வந்து கிச்சன் பர்னர்ஸில், தென் வந்து பார்த்திங்கன்னா காரோட பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து குரோமியம் பிளேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. குரோமியம் ஹேஸ் அ ஷைனி அப்பியரன்ஸ். இட் டஸ் நாட் கரோட். இட் ரெசிஸ்டன்ட் ஸ்க்ராச்சஸ். However, chromium is expensive and it may not be economical to make the whole object out of chromium. So chromium chromium வச்சு கோட் பண்ணுறாங்களே, அது ஏன் குரோமியமாலே அந்த பொருளை செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் குரோமியம் வந்து என்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷைனி அப்பியரன்ஸ் இருக்குது. தென் வந்து அது வந்து கரோட் ஆகாது, ஸ்க்ராச்சஸை வந்து தடுக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தட் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சீப்பர் மெட்டல் அண்ட் ஒன்லி அ கோட்டிங் ஆஃப் குரோமியம் ஓவர் இட்ஸ் டெபாசிட்டட். ஸோ ஏதோ ஒரு சீப்பான மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டல் யூஸ் பண்ணி அந்த பொருளை செஞ்சுட்டு அது மேலே வந்து குரோமியம் வந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க, கோட் பண்ணிடுறாங்க. ஜுவல்லரி மேக்கர்ஸ் எலக்ட்ரோபிளேட்
silver and gold on less expensive metals. These ornaments have the appearance of silver or gold but are much less expensive. ஸோ ஜுவல்லரி மேக்கர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரிங் ஜுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதிரி மற்ற மெட்டல்ஸை வச்சு செஞ்சுட்டு அதில் வந்து சில்வர் கோட்டிங்கு கோல்டு கோட்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான விலை இல்லாமல் கம்மியாகவே இருக்கும், எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். டின் கேன்ஸ் used for storing food are made of electroplating tin onto iron. ஸோ டின் கேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் வழியாக தான். டின்னு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அயன் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணியிருக்காங்க. டின் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் அயன், thus food does not come into contact with iron and is protected from getting spoiled. Iron is used in bridges and automobiles to provide strength. However, iron tends to corrode and rust. So a coating of zinc is deposited on iron to protect it from corrosion and formation of rust. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரிட்ஜஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, தென் ஆட்டோமொபைல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அயன் வந்து இரும்பு பார்த்திங்க அப்படின்னாலே என்ன ஆகும், கரோடு தான் ஆகும், ஓகேவா, துரு பிடிக்க தான் ஆரம்பிச்சிடும். தென் வந்து அது மேலே வந்து ஒரு ஜிங்க் கோட்டிங் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது, அங்கே வந்து கரோடு வந்து ஆகாது. ஏன் அப்படின்னா ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா கரோஷன்லேருந்து வந்து காப்பாற்றும் அப்படின்றாங்க. In the electroplating factories, the disposal of the used conducting solution is a major concern. It is a polluting waste and there are specific disposal guidelines to protect the environment. ஸோ இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண அந்த கண்டக்டிங் சொல்யூஷனை வந்து வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது தான். அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய வந்து விதிமுறைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பொல்யூட்டிங் வாட்டரில் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிடும், வாட்டர் பொல்யூஷன் வந்து ஆகிடும்ன்றாங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். Yeah, I think I have completed this lesson, right? Yes. We will move with keywords. Electrode, electroplating, good conductor, LED, poor conductor. Okay children, I have completed this lesson. If you have any doubt in this video, you can ask me on the comment box. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும் அப்படின்றது நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட புக் பேக் சொல்யூஷன்ஸோட வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் பாக்ஸில் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ I'll meet you guys on the next video. Until then, bye bye from Priyadashni.